அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல மறுவரையறை அப்படின்ற ஒரு நடந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். திமுக இத வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்த்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஆளும் கட்சியா திமுக இருக்கும்போது, மிகப்பெரிய அளவுல இந்த ஒரு தொகுதி வரையறை வந்து நாங்க எதிர்க்கிறோம். இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. நீங்க எல்லாத்தையுமே வந்து மூடி மஸ்தான் வேலை மாரி, ஐயா மோடிய பார்த்து கேட்டாங்க. மூடி மஸ்தான் வேலை மாரி நீங்க எல்லாத்தையும் மூடி மூடி வச்சிருக்கீங்க. வெளிப்படை தன்மை இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் நெறைய கேள்வி கேட்டிருந்தாரு ஐயா மு.க. ஸ்டாலின். ஆனா இப்ப பாருங்க, முதலமைச்சர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தை மீண்டும் அவங்க மத்திய அரசு கொண்டுட்டு வர்றாங்க. இதுக்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவு தர்றாங்க, யார் யார் எம்பிகளோட ஆதரவு வேணும் அப்படின்ற இடத்துல பார்க்கும்போது, நாங்க இல்லைங்க இவ்வளோ நாள் எதிர்த்துட்டு இருந்தோம். இப்போ நாங்க வந்து உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டோம். நாங்க ஆதரவு கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அப்படின்னு எதுவும் நினைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு நமது வெற்றி தலைவர் விஜயன் அவர்கள் இந்த தொகுதி மறுவரை விடயத்தை எடுத்து பேசணும். நம்ம ஆதரவு கொடுக்குறதா, எதிர்ப்பு கொடுக்குறதா அப்படின்றத பற்றி பேசணும். அனைத்து எம்பிக்களும் தமிழ்நாட்டின் மீது அக்கறையுள்ள எம்பிக்கள், நல்லா கேட்டுக்கோங்க, எம்பிக்கள் புராணா எம்பிக்கள் கிடையாது. தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்ட எம்பிக்கள் மட்டும் வந்து கலந்துக்கங்க அப்படின்னாங்க. ஒரு 20 எம்பிக்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் யார் யார் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 20 எம்பிக்களில் நம்ம காங்கிரஸ்லேருந்து ஒரு 12 எம்பிக்கள் வந்திருக்காங்க. 2 விடுதலை சிறுத்தைகள் பரவாயில்லைங்க. நம்ம கூட ஏதோ சந்தேகப்பட்டோம், ரொம்பலாம் கூட கோவமாக பேசிட்டு இருந்தேன். ஏதாவது கழுத்தறுத்து விட்டு போகிறாங்கப்பா நம்ம ஆளுக்கு, பாவம் நம்ம கட்சிக்கே வந்து ஒரு காலை தாங்கி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 காலை பிடிங்கிட்டு போயிடுவாங்க போலலாம் பேசிட்டு இருந்தோம். அவங்களே ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களே இன்றைக்கி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் 2, சிபிஎம், சிபிஐ இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. மக்கள் நீதி மையம் அவங்க போயிட்டாங்க, அவங்களோட போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் அவங்க நம்ம சேர்க்க முடியாது. கடைசி நேரத்தில் ஏதாவது பாவடசாமி வர்றாரான்னு பார்ப்போம். ஐஎம்எல் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போ 20 எம்பிக்களோட ஆதரவோட இன்னைக்கு தமிழக முதலமைச்சரின் இந்த தொகுதி அறை சட்டத்தை ஆதரிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இதில் லாப நஷ்டங்கள், அதாவது நமக்கு எதிராக என்ன இருக்குது, ஆதரவாக என்ன இருக்குது அப்படின்றதான் பேச்சு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுத்து தான் ஆகணும், திமுகவும் அதிமுகவும் வந்துருங்க அப்படின்லாம் தலைவர் கூப்பிடவே இல்லை. இவனுங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. ஏன்னாக்க நீங்கள் போய் அதில் கலந்துக்கிட்டு எதிர்ப்பு அப்படின்றது தெரிஞ்சிச்சுனாக்க நாங்கள் உங்கள் மேலே ஏதாவது ஒன்று இறக்கி விடுவோம், அப்புறம் ரைடு கீட்டெல்லாம் வரும்னு சொல்லி மத்திய அரசு பயமுறுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பயன்டாங்க தான் சொல்லணும். சரி, விட்டு தொலைவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் ஐயா, மதிப்புக்குரிய முதலமைச்சரோட இன்றைய இந்த தொகுதி மறுவரையறை பொது நிகழ்ச்சியில் கட்சிகள் ஆதரவு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கானவங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கானவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். இப்போ எங்கடா போச்சு உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது, தமிழக மக்கள் மீது இருந்த அந்த பாசம்? அவ்வளோதானா, விட்டு போச்சா அப்படின்னு கேட்க தோணும்ல. அப்படி தான் நம்மளும் கேட்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க புறக்கணிக்கிறதா அவங்க முடிவு எடுத்திருந்தாலும் கூட புறக்கணித்து என்ன தான் பண்ண முடியும்? இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால அங்கே மெஜாரிட்டி வந்துருமா? வராதுல்ல. அது எப்படினாலும் திருப்பி தோல்வி அடைகிற ஒரு நிகழ்வாக தான் நடக்கும். அது போக நேற்று வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நமது வெற்றி தலைவர் விஜயன் அவர்கள் அது கிடக்கட்டுங்க, நாட்டை பேசி பேசி நமக்கு என்ன வரப்போகுது, இவனுக்கு இன்னைக்கு அடிச்சுக்குவான், நாளைக்கு இவனுக்கு 2 பேரும் ஒன்று கூட்டிக்கிட்டு நம்மளை எதிர்க்கிறோன்றானுங்க. அங்கிட்டு பார்த்தாக்க அவனுக்கு 2 பேரும் ஒன்று கூட்டிக்கிட்டு அவனுங்களை எதிர்க்கிறேன்றாங்க. அங்கே காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றா இருக்கிற மாதிரி இங்கே திமுகவும் அதிமுகவும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம அரசியலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்களா, பிரிஞ்சிருக்காங்களான்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 2வது பழனி 100 கோடி ரூபா மேட்டர் இருக்குல்ல, அது எல்லாருமே இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்போம்ல. அதில் ஒரு 8, 9 பேரை கைது பண்ணி வச்சுருந்தாங்க. நேற்று வாலண்டரியாக ஒருத்தர் வந்து வண்டியில் ஏறி, இல்லைங்க நான் வந்து சரண்டர் ஆகிட்டேன். ஏன்னா அவர் வந்து முன்ஜாமீன் வாங்கி வச்சுருந்தாரு. அவருக்கான முன்ஜாமீனை நேற்று கோர்ட்டு தள்ளுபடி பண்ணதுனால அவரை கைது பண்ணியிருக்காங்க. நேற்று கைது பண்ணின உடனேயே ஏற்கனவே சிறையில் இருந்த 4 சேர்த்து 5 பேரை விசாரணை கைதியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. திருப்பி 2 நாள் விசாரணை முடிஞ்சு நேற்று நீதிமன்றத்தில் காமிச்சு கொண்டுட்டு வந்து சிறையில் அடிக்க போகும்போது ஒருத்தருக்கு நெஞ்சுவலி ஏற்படுது. அதிகாலை அவர் இறந்துடுறாரு. அவர் யாருன்னா, அந்த 100 கோடி ரூபாய் சொத்தை முறைகேடாக பதிவதற்கு மூல காரணமாகவும் மிக முக்கியமான ஒரு சாட்சியாகவும் மிகப்பெரிய அளவில் அவர் தான் எல்லா திட்டங்களுக்கும் வழிவகுத்து கொடுத்த ஒரு வழக்கறிஞர், 66 வயது நிரம்பிய நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இறந்திருக்காரு அப்படிங்கும்போது இன்றைக்கி மக்கள் மனசில் வந்து மிகப்பெரிய சந்தேகமும் மிகப்பெரிய கோபமும். என்ன அது, ஒரு கேஸ் விசாரிக்கிறாங்க, அந்த விசாரணைக்கு போகுது, டப்புன்னு ஒருத்தன் செத்து போயிடுறான், இல்லை ஜாமீனில் விட்டு வெளியில் வரட்டி விட்டுறாங்க, எங்கிட்ட ஓடி போயிடுறாங்க, இப்படிலாம் ஏதோ நம்ம நடக்குது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. எது எப்படியோ முருகர் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கண் இருக்குது, அவருக்கு நீதி இருக்குது, அவர் நேர்மையாக இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்றத நம்ம மறக்க வேணாம். இவங்க எப்படினாலும் சொத்தை ஆட்டை போடக்கூடிய அந்த காலகட்டங்கள் 2013 அந்த சொத்தை ஆட்டை போடுறதுக்கு இவங்க காய் நகர்த்தியிருக்காங்க. எப்படின்னா, அது பைய நகர்ந்து வந்து திமுக ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி வந்துடுது. அதிமுக ஆட்சி வந்தப்போ ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்ன உடனே கிடப்பில் போட்டுடுறாங்க. திருப்பி திமுக ஆட்சி வந்த உடனே இதை நகர்த்துறாங்க. நகர்த்தும் போது
எப்படியும் அடுத்து திமுக தான் வரும். நம்ம இந்த எலக்ஷன் டைம்ல இத பதிஞ்சு விடுவோம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா தமிழக வெற்றி கழக அரசு வந்துருது. சரி வந்தா என்ன? இவங்க அப்புறம் அந்த ஆட்சி அமைக்கிறதுலானே இருப்பாங்க. நம்ம பதிஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி, இந்த ஏயும், டியும் சேர்ந்து ஒண்ணாவே காய் நகர்த்திருக்காங்க. லோக்கல்ல உள்ள அரசியல்வாதிகள் தான் இதுக்கு மிகப்பெரிய செம்பாவும் காய் நகர்த்தல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. சிபிஐ மிகப்பெரிய அளவுல அந்த கேஸ கையில எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. பெருந்தலைகள் மாட்றாங்க. அதுல எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. இது போயிட்டு போகுது கருமம். இவங்க எப்பவுமே இப்படிதான்டா கோயில் சொத்த கொள்ளையடிப்பாங்க. மக்களோட சொத்த கொள்ளையடிப்பாங்க. அடுத்தவன் சொத்த ஆட்டைய போட்டு தான் திம்பாங்க. அதெல்லாம் நல்லா தெரியும். நம்ம எனது பாசமிகு அண்ணன் சீமான நான் வையக்கூடாது. நான் அவர திட்டக்கூடாது. அவர பத்தி நான் பேசக்கூடாது. இவ்வளோ நாள் அண்ணே, அண்ணே, அண்ணேன்னு பாசமா பேசின உன்னைய நான் திட்டணுன்ற அளவுக்கு நீ ஏற்படுத்தி விட்டியே அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நீ இவ்வளோ கேவலமானவனா அப்படின்னு ஏற்கனவே கேட்ட நிறையா பதிவுகள்லாம் நான் பார்த்து அடுத்தவங்க பேசியிருக்காங்க. நான் பேசினது இல்ல. உன்னைய பத்தி உண்மை தெரிஞ்சவங்க நாங்கலாம் வந்து பேசுவோமா? ஏன்னா நீ அவ்வளோ பெரிய உத்தமன். நீ அடுத்தவன் காச சாப்பிடவே மாட்ட. நீ உழைச்சு சாப்பிடுறவனே. உன்னைய மாரி உழைச்சு சாப்பிட எவனாலயும் முடியாது. நீ வேர்வை சிந்தி உழைச்சு கத்தி கத்தி நீ சேர்த்த காச யாரு சம்பாதிக்கல, நீ உழைச்சு சாப்பிடலன்னு சொன்னாக்க உண்மையிலே அவங்க நாசமா போயிருவாங்கன்னே உன் பாணியிலே சொல்லிருவான். நீ அடுத்தவன் காசெல்லாம் திங்க மாட்ட. நீ உழைச்சு சம்பாரிச்சு ஊர் பைய காசுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்றது மக்கள் ஐயையோ! அப்படி சொல்லலண்ணே. ஊர் பைய காசுல தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. சரி விடு. அப்படியே இருந்துட்டு போகுது. இப்ப என்ன? நம்ம என்ன சொந்தமா சம்பாரிச்சு வச்சோம்? ஊர் பையிட்ட உண்டியல் குலுக்கி தானே சம்பாரிச்சோம். இப்படிலாம் இருக்கிற நீ, இப்ப எப்படி நீ வாய் கூசாம போயி நான் 3 கூட்டணியோட சேர்ந்து தனியா போய் எம்எல்ஏக்கு நிக்க போறேன் இடைத்தேர்தல்ல. அதுவும் தொகுதி பேர் என்னமோ உள்ள சொல்லிட்டு இருக்காங்க. தொகுதி பேரு தொகுதி பேரு அம்பாசமுத்திரம்னு நினைக்கிறேன். அம்பாசமுத்திரத்துல உன்னைய அமுக்கிருவாய்ங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சீமான். மதிப்புக்குரிய அரசியல் தலைவர் அவர்களே, நீங்க வந்து மதிக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லி உத்தரவுலாம் வந்திருக்கு. அதனால மதிப்புக்குரிய சீமான் அவர்களே, நீங்க அம்பாசமுத்திரம் தொகுதியில நின்னு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, என் வாழ்நாள்ல வீடியோவே பேச மாட்டேன். ஒரு கவுன்சிலர் எடுக்க துப்பு இல்ல. கூட்டணி அமைச்சுட்டு வந்து ஜெயிக்கிறாராம். போய் ஏதாவது வேலை இருந்தா பாருண்ணே. அண்ணே பூனே நெறைய வேலை கிடக்குண்ணே எங்களுக்கு அப்படின்னு தான் பேச தோணுது. நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் குடும்பம் இணைந்தது எல்லையில்லா மகிழ்ச்சியில் நாங்கள்லாம் இருக்கோம். அதில் வேற ஒரு நாதாரி வினித் விஜய்னு ஒருத்தன் வர்றேன். அவன் வந்து ஐடி வந்து எப்படி தெரியுமா போட்டிருக்கான்? நம்ம விஜயனை போட்டோ வச்சுக்குவேன். வினித் விஜய்னு போட்டிருப்பேன். அந்த நாதாரி பயலுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸில் வரவங்க யாரையும் நான் திட்ட மாட்டேன். இந்த சனி முடிச்சவனை திட்டணுன்ற எண்ணம் வந்துருச்சு. டேய் நாதாரி, நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைடா. 6 மாசமா ஏன் நமது மதிப்புக்குரிய அண்ணனின் மனைவி விவாகரத்துன்னு சொல்லி 12வது மாதம் முதல் நியூஸ் வந்த அன்னைக்கே எங்கள் சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாரு. உனக்கு துப்பு இருந்துச்சுன்னா. இல்லை இது கட்டுக்கதை, இது எலெக்ஷனுக்காக போடப்படும் அண்ணன் போடப்படும் நாடகமுனே பச்சையா போட்டிருப்போம். இது எங்கள் அண்ணனின் திருவிளையாடல்களில் ஒன்று. பொறுத்திருந்து பாருங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும். அடுத்த வீடியோவில் போடுறோம். இவங்க 2 பேரும் எப்படா பிரிஞ்சாங்க சேர்றதுக்கு? இவங்க சேர்ந்து தாண்டா இருக்காங்க. அண்ணனும் அண்ணியும் நீலாங்கரை பங்களால ஒன்றா இருக்காங்கடா. இப்போ நீலாங்கரையில் அண்ணி இருக்காங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் அவனுக்கு தெரியல. இப்போ கோர்ட்டில் ஹியரிங் வந்து முடிய போகுதுன்னு சொல்லும்போது மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் இவங்க 2 பேருமே நேரடியாக ஆன்லைனில் பேசி முடிவெடுக்கிறாங்கன்னு கோர்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் காலையில் 8 மணிக்கே நாங்கள் வீடியோ போட்டோம். அந்த சேனலில் இருக்குது, போய் பாருடா. டே தீர்ப்பு இதாண்டா வருது. அண்ணி வந்து வாபஸ் வாங்குறாங்க கேஸை. அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து இருக்காங்க. அதுக்கு காரணம் அவரோட பையன் சஞ்சய் மிகப்பெரிய அளவில் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த முயற்சி எடுத்திருக்காரு. நிச்சயமாக பிள்ளைகளுக்காக இந்த குடும்பம் ஒன்றிணையுது. மகளும் சரி மகனும் சரி ஒரு முதலமைச்சரின் பையனாக இருந்து நான் பேசலை, உங்களில் ஒருத்தனாக இருந்து பேசுகிறேன்னு சொன்ன அந்த அந்த பண்பும் அந்த பிள்ளைகிட்ட இருந்துச்சு அப்படின்னு நம்மலாம் பார்த்தோம். அப்பாவா சேர்த்து வைக்கிறது பிள்ளைக்கு அழகு தானே. இதை சொல்லியிருந்தோம். அட வினித்து விஜி, அட துப்பு கட்டவனே, நாங்கள் அப்பெல்லாம் பொய் சொல்ல மாட்டோம்டா. உங்கள் அண்ணன் சீமான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கத்திட்டு இருக்கடா. அவன் தாண்டா ஃப்ராடு பண்ணுவான், அவன் தாண்டா பொய் சொல்லுவான், அவன் தாண்டா கேவலமாக பிழைப்பான். என் காசை கூட ஏமாந்தி தின்றுருக்காண்டா சிங்கப்பூரில் இருக்கும்போது. இதெல்லாம் உனக்கு தெரியாது. என் மச்சினை காசு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருக்காண்டா. புதுக்கோட்டைக்காரங்கடா. அவர் என் மச்சினை வந்து இளையத்தக்குடி விஜயகுமார்னு தெரியுமான்னு கேள்றா. அவனுக்கு தேக்கால தாண்டா நின்று காய்ச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே நீ போட்டேன்னு ஏதாவது போட்டு கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை, அவன் வசூல் பண்ணிட்டு போன காசு வாங்கின வீடியோ எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஒரு அரசியல் தலைவர் ஒழுங்காக இருக்காருன்னு நினச்சி நான்லாம் பொறுமையாக போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக சீமானை அசிங்கப்படுத்த விட்டுறாதீங்க. அதுக்கு நான் பொறுப்புலேன்னு ஆயிப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.